ஸ்மார்ட் இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம். இந்த இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டத்துக்கு என்னென்ன நமக்கு இதில் யூஸ் பண்ணியிருக்கோன்னா, கேட்டில் ஃபார்மிங், ஃபிஷ் ஃபார்மிங். ஸோ இந்த ஃபிஷ் ஃபார்மிங் வாட்டர் சப்ளைக்கு வந்து சோலார் வாட்டர் பம்பு, சோலார் எனர்ஜி மூலிமா ஒர்க் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேட்டில் ஃபார்மிங்கோட வேஸ்ட் வந்து ஃபிஷ் ஃபார்மிங்க்கு வந்து கீழே ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து விழுந்து அதுக்கு ஃபுட்டாக மாறிடும். அது மட்டும் இல்லாமல் கேட்டில் ஃபார்மிங்கோட வேஸ்ட்டை மிஞ்சி இருக்க அதிகமான வேஸ்ட்டை, அந்த வேஸ்ட்டை வந்து நம்ம பயோகேஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். அந்த வேஸ்ட்டை டம்ப் பண்ணி அதுலேருந்து பயோகேஸ் எடுக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்டு. ஓகேங்களா? ஸோ அது போக இந்த அனிமல் ஃபார்மிங்குள்ள அந்த மிஞ்சி இருக்க வேஸ்ட் வாட்டர் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த கேட்டில் ஃபார்மிங்கோட வேஸ்ட்டு விழுந்து ஃபிஷ்ஷு ஃபுட்டை எடுத்து அந்த மிஞ்சி இருக்க தண்ணியை நம்ம வந்து ஹைட்ரோஃபார்மிக் ஃபார்மிங்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த தண்ணியில் வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஃபார்மிங் யூஸ் பண்ணும்போது அந்த செடிகள் நல்லா வளரும். ஸோ அதுக்காக அந்த மெத்தடில் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா பைப்லைன் மாதிரி வருது இல்லைங்களா? அது வந்து ஃபிஷ் டேங்கோட வாட்டர் அவுட்லெட்டாக வச்சு அங்கே வந்து அந்த ஃபார்மிங் ஹைட்ரோஃபானிக் ஃபார்மிங்க்கு அந்த வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். நார்மல் வாட்டர் இல்லாமல் ஃபிஷ்ஷோட அந்த மீதி ஃபிஷ்ஷோட கழிவு சேர்ந்த ஆல்ரெடி கேட்டல் ஃபார்மிங்கோட கழிவு சேர்ந்துருந்த அந்த தண்ணியவே இதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கான்செப்ட்டு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பவர் வந்து சோலார் அண்டு விண்ட் மூலிமா ஜெனரேட் பண்ணுற மாதிரி கான்செப்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பயோகேஸுமே எடுக்கிறோம். பயோகேஸ்லேருந்து வர கேஸை கூட நம்ம கிச்சன் யூஸுக்கு இல்லை இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட பயோகேஸுக்கு உள்ள ரா மெட்டீரியலுமே அந்த கேட்டல் ஃபார்மிங்லேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ கேட்டல் ஃபார்மிங் தான் இதோட பேஸ். ஸோ அதுலேருந்து தான் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகி ஃபிஷ் ஃபார்மிங், ஹைட்ரோஃபானிக் ஃபார்மிங், அதுக்கப்புறம் கடைசியாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டத்தில் பவர் வந்து சோலார் மூலம் ஆப்ரேட் ஆகிற மாதிரியும், ஸோ விண்டு மூலிமா ஆப்ரேட் ஆகிற மாதிரியும் சின்ன ஒரு கான்செப்டல் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு யூஸ் பண்ணுற அந்த லைட்டிங், அந்த கேட்டில் ஃபார்மிங்குள்ளே லைட்டிங்கு, ஓகேங்களா? அப்புறம் இந்த ஹைட்ரோஃபானிக் ஃபார்மிங்கான லைட்டிங் எல்லாமே சோலார் அண்ட் விண்டுலேருந்து கிடைக்கிற மாதிரி ப்ராஜெக்ட் செட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஒர்க்கிங் தான். ஸோ இதில் விண்ட் எனர்ஜி ஒர்க்கிங், அது மட்டும் இல்லாமல் சோலார் பேனல் இருக்குது இல்லைங்களா? அதுவுமே ஒர்க்கிங் தான். அது அங்கே லைட்டிங் இருக்குது பார்த்திங்கன்னா, அடிச்சிங்கன்னா அங்கே ஆன் ஆகும், பவர் ஜெனரேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதோட பவரை ஸ்டோர் பண்ணி இந்த என்டையர் ஃபார்மிங் சிஸ்டத்துக்கும் கரண்ட் சப்ளை கொடுக்குற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ அது போக இந்த ட்ரிப் இரிகேஷன் வந்து அடிஷ்னலாக என்ன ஆட் பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, ட்ரிப் இரிகேஷனோட வாட்டர் ஃப்ளோ இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் ட்ரிப் இரிகேஷன் இங்கே அங்கே போயிட்டுருக்கு இல்லைங்களா? சுட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதிகமான வாட்டர் ஃப்ளோ ஆகிடுச்சுன்னா நமக்கு தெரியறதுக்காக ஒரு பஸ்ஸர் இண்டிகேஷன் வச்சுருக்கோம். அதுதான் அந்த சவுண்டு. ஸோ இப்போ என்னென்னா இந்த கிரவுண்டு வாட்டர் லெவல் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் அந்த பஸ்ஸர் அடிக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம ட்ரிப் இரிகேஷன் மோட்டரோட ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணிட்டோம்னா இந்த பஸ்ஸர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு பம்பிங் மோட்டர் மூலியம் அந்த கிரவுண்ட் வாட்டரை வந்து நம்ம பம்ப் பண்ணி எடுக்கிறோம். கீழே இருக்க வாட்டரை எடுத்து டேங்க்லேயே விட்டுறோம். இப்போ என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக அந்த பஸ்ஸர் சவுண்டு ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஏன்னா இப்போ இந்த கிரவுண்ட் வாட்டர் அந்த ட்ரிப் இரிகேஷன் ஓவர்ஃப்ளோ ஆகி அதிகமாக தண்ணி போயிருக்கிறதுனால அந்த பஸ் இண்டிகேஷன் வருது. ஸோ அந்த சமயத்தில் நம்ம ட்ரிப் இரிகேஷன் மோட்டரை ஆஃப் பண்ணணும். ஸோ அதான் அதுக்காக ஒரு இண்டிகேஷன் தான். இப்போ அதை பம்ப் பண்ணி திருப்பி ரிவர்ஸ் எடுத்ததும் அந்த பஸ்ஸு ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இந்த பயோகேஸில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த அனிமல் வேஸ்ட்டை வந்து கேட்டல் ஃபார்மிங்லேருந்து எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு டேரெக்டாக டம்ப் பண்ணி அதுலேருந்து கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதுலேருந்து கரண்ட் ஜென்ரேட் பண்ணுறோம். அந்த கேஸ் வந்து கிச்சனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இந்த ஃபிஷ் ஃபார்மிங்கோட வாட்டரை வந்து பம்ப் பண்ணுறதுக்கு இங்கே சோலார் வாட்டர் பம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை எனேபிள் பண்ணோம்னா ஸோ இங்கே தண்ணி இங்கே வந்து விழுந்து திருப்பி அந்த தண்ணி வந்து இங்கே ஃபிஷ் ஃபார்மிங்க்கு சப்ளை ஆகும். ஸோ இந்த டேங்க்லேருந்து ஃபிஷ் ஃபார்மிங்க்கு தேவையான தண்ணியை இங்கே சப்ளை பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்ம மெயின் வாட்டர் சப்ளை, சோலார் வாட்டர் பம்பு ஃபிஷ் ஃபார்மிங்க்கு. ஸோ ஃபிஷ் ஃபார்மிங்கோட தண்ணி தான் மித்த எல்லா ஃபார்மிங்க்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
ஸோ ஹைட்ரோபோனிக் ஃபார்மிங்க்கும் அந்த ஃபிஷ் வேஸ்ட்டோட தண்ணி தான், ட்ரிப் இரிகேஷனுக்கும் அதே தண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம்.